இந்த உலகத்தில் ஒன்றுமே சரியாக இல்லையே, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த பாட்காஸ்ட். தொடர்ந்து கேளுங்க. பில் பானர் அப்படிங்கிற பொருளியல் அறிஞர் எழுதின ஹார்மகெடன் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் அந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிறேன். 2014 வெளியான அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் அமெரிக்காவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கார். அதனாலேயே இந்த புத்தகம் அவ்வளோ பிரபலமாகவும் போயிருந்திருக்கலாம். ஒரு யுவல் நோவா ஹராரி ஹோமோ சாப்பியன்ஸ்னு ஒரு புக் எழுதுனா அது உலகம் முழுவதும் பிரபலமாகுது. ஆனால் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியான புத்தகம். இது யாருமே கண்டுக்கிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதை நான் பழைய புத்தக கடையில் தான் வாங்கினதை. ஸோ ஆர்மகெடன் அப்படின்ற வார்த்தை பைபிளில் உள்ள வார்த்தை. அது இறுதி யுத்தம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஆர்மகெடன் அப்படின்ற வார்த்தைக்கு ஹார்மகெடன் அப்படின்னு இவர் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, ஹவு டூ மச் ஆஃப் அ குட் திங் லீட்ஸ் டு டிசாஸ்டர். எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது, இல்லை தேவைக்கு அதிகமாக நல்லதாக எல்லாக இருக்கும்போது அது எப்படி ஒரு டிசாஸ்டராக முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த புத்தகத்தில் அவர் ஜெர்மனியை பற்றி, அதாவது ஹிட்லர் ஆட்சியில் இருந்தப்போ ஜெர்மனியில் நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப விரிவாக எழுதியிருக்காரு. அன்றைக்கி அங்கே எம்ப்ளாயபிலிட்டி ரேட் நெகட்டிவில் இருந்ததாக சொல்கிறார். எல்லாமே நம்பர்களை அவங்க மாற்றி சொல்கிறது தான். அப்போது ஒரு சில வருடங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி மாதிரி தெரிஞ்ச ஜெர்மனி எப்படி இரண்டாம் உலகப் போரின் போது கம்ப்ளீட்டாக திவால் ஆயிடுச்சு. ஒரு இராணுவ பொருளாதாரம் நோக்கி எல்லாமே இராணுவத்தை மையமாக வச்சு செயல்படுறாங்க. அப்படி செயல்பட்டு அந்த ஒரு போர் நடந்து அந்த போர் முடிவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட அங்கே இருந்த எல்லாரும் பிச்சைக்காரங்களாகிட்டாங்க. அப்போது அது எப்படி, அதான் ஹவு டூ மச் ஆஃப் அ குட் திங், எல்லாமே நல்லதாக இருக்கும்போது அது எப்படி ஒரு துயரமாக முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புத்தகத்தோட மையம் இல்லை அடிநாதம் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, சென்ட்ரலைஸ்டு பவர், குவிக்கப்பட்ட அதிகாரம், தனிநபர் கையிலையோ இல்லை ஒரு சில நபர்கள் கையிலையோ குவிக்கப்பட்ட அதிகாரம் எப்படி ஒரு நாட்டையே திவாலாக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு போயிடுது. அகைன் இந்த உதாரணத்துக்கு ஒரு சிறந்த இதாக ஜெர்மனியை தான் சொல்கிறார். ஹிட்லர் சொல்லித்தான் அது வேலை செய்யும். ஃபீட்பேக் லூப்புன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு திட்டங்களும் ஃபீட்பேக் லூப் இல்லை அல்லது இந்த ஃபீட்பேக் லூப்புக்கான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் போரில் பங்கெடுக்கிறவங்க சோல்ஜர்ஸ் அவங்க எங்கேயோ இருக்காங்க, போரை நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் எங்கேயோ இருக்காங்க, இல்லை ஜெனரல்கள் எங்கேயோ இருக்காங்க. அப்படின்னா இந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். தளபதிகள் முன்னாடி உயிர் விடலை அப்படின்னா இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும்? ஏன்னா இங்கே உள்ள நிலவரம் தெரியாமல் அவங்க அங்கேருந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த ஃபீட்பேக் லூப் இல்லாதது, மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் அண்ட் மக்களோட மனநிலை புரியாதது, இது எல்லாம் எப்படி ஒரு டிசாஸ்டரை நோக்கி ஒரு நாட்டை தள்ளுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இதில் முரண்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் கல்விக்கு செய்யக்கூடியது தேவையில்லாத செலவுன்னு சொல்கிறார். கல்விக்கு செய்யக்கூடிய செலவு பண்ணக்கூடிய பணம் எந்த ரிட்டர்னும் தராதுன்றார். அதே போல் மருத்துவத்துக்கும் சொல்கிறாரு, இராணுவத்துக்கும் சொல்கிறார். ஆனால் இது எல்லாமே கல்விக்காக செய்யக்கூடிய முதலீடுன்றது வருங்காலத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நல்ல குடிமகன்கள் உருவானால் தான் அவங்க ஒரு உருப்படியாக வேலைக்கு போவாங்க, உருப்படியாக வரிகள் கட்டுவாங்க. அப்போ தான் அந்த சைக்கிள் சஸ்டெயின் ஆகும். அதே மாதிரி மருத்துவத்துக்கு அரசு செலவு பண்ணால் தான் மக்கள் உடல் நலனோடு இருப்பாங்க, அவங்களும் தொடர்ந்து பொருளாதாரத்துக்கு பங்காற்றுவாங்க. இந்த பொருளாதாரம் இந்த இதை காப்பாற்றிக்கிறதுக்கு மினிமமாக இராணுவத்துக்கு செலவு பண்ணணும். ஆனால் இதெல்லாமே அமெரிக்காவில் எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்கிறார். அமெரிக்காவில் பள்ளி கல்வின்றது கிட்டத்தட்ட அனைத்து குடிமகன்களுக்கும் உயர்தரமான கல்வி அவங்க பள்ளி இறுதி வரைக்கும் கிட்டத்தட்ட பணம் இல்லாமல் தான் அளிக்கப்படுது. உயர்கல்வி தான் அங்கே அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்க. மெடிசனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் மாஃபியா அப்படின்றது எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறார். உங்களுக்கு இன்சூரன்ஸ், நீங்கள் இன்சூர் செய்யப்பட்டிருக்கீங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தலைவலின்னு போகிறீங்க அப்படின்னா அண்டர்லையிங் கண்டிஷன் ஏதோ ஒன்று இருக்கலான்னு சொல்லி அவர் ஸ்கேன் எடுங்க, ஏன்னா இது எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் ஆக போகுது. அப்போ ஸ்கேன் எடுங்கன்னு எழுதி கொடுவார். ஸ்கேன் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னா ஸ்கேனில் ஏதோ ஒன்று காட்டுதுன்னா தேவைக்கு அதிகமாக டேப்லெட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தப்பான மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 90,000 பேர் இறந்து போகிறதா சொல்கிறார். இது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ மிக அதிகமாக மருத்துவ வசதிகள் கிடைக்கும்போது, தேவைக்கு அதிகமாக கிடைக்கும்போது அது எப்படி ஒரு டிசாஸ்டராக உருவாகுது? அண்ட் அதே சமயத்தில் மாசேத்துங் சைனாவில் இருந்தப்போ அங்கே எப்படி பேர் ஃபுட் டாக்டர்ஸ்னு சொல்லி கொஞ்சம் பேரை உருவாக்குறார். மிக அடிப்படையான மருத்துவ பயிற்சி, அவங்க லெவலுக்கு அவங்க என்ன ஒரு விவரத்தை கொண்டு போகிறவங்க தான். சின்ன லெவலில் அவங்க எல்லா இடத்துக்கும், கிட்டத்தட்ட சைனாவில் உள்ள எல்லா இடங்களுக்கும் போவாங்க. அடிப்படையான மருத்துவ விஷயங்களை சொல்லி தருவாங்க, அடிப்படையான சில சோதனைகளை செய்ய தெரியும். மேலதிகம் அப்படின்னா அவங்கள வேறு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி ஒரு மாஸ் எஜுகேட் பண்ணும்போது அங்கே மார்ட்டாலிட்டி ரேட் எப்படி, இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி, குழந்தை இறப்பு வீதம் எப்படி குறையுது, இந்த மாதிரி விஷயம்லாம் கம்பேர் பண்ணிட்டே வர்றாரு. ஸோ இது அமெரிக்காவை மையமாக வச்சு தான் எல்லாத்தையும் பேசுகிறாரு. இன்றைக்கி அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எல்லாமே உலகத்தில் நடக்குதுன்றதுனால, இன்றைக்கி உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் பிளானிங் தான். டிமானிட்டைசேஷனோ ஜிஎஸ்டியோ இல்லை லாக்டவுன்ஸோ
எதுவுமே எந்த பிளான் பண்ணியோ இல்லை மாநில அரசுகள்கிட்ட பேசி எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. ஒருத்தர் டிவியில் வந்து அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். அப்புறம் அது எல்லாம் ட்ராஜடியாக முடிஞ்சதுக்கப்புறம் விளம்பரம் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொல்லி இப்போ பெருசாக விளம்பரம் பண்ணாங்க. இப்போ 8 வருஷம் கழிச்சு மக்கள் கையில் செலவு பண்ண பணமே இல்லை, கிட்டத்தட்ட எல்லோரும் பிச்சைக்காரங்களாயிட்டாங்க தெரிஞ்ச உடனே வரியை குறைச்சிட்டேன்னு வந்து அதையும் விளம்பரம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பைக் வாங்கினா 8000 ரூபா மிச்சம்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போ இப்படி விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு உண்மையிலே நேரடியாக அதையும் பண்ணாமல் தொடர்ந்து வந்து மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் வந்து எப்படி நாளடைவில் வந்து அந்த அமைப்பை இல்லாமல் ஆக்கிரும்னு சொல்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு அமைப்பும் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான். ஒரு காலத்தில் மக்கள் வந்து மன்னராட்சி கீழே இருந்தாங்க, அப்புறம் அது வேண்டான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு வரும்போது அடுத்த ஒரு கட்டத்துக்கு வர்றாங்க. இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தில் இருக்காங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு சாதகமாக நடைமுறையில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அவங்க இதிலிருந்து மாறுவாங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவில் வந்து நியூயார்க் அதிபர் தேர்தலில் வந்து அவர் வந்து ஜெயிச்ச அந்த அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் தன்னை வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்னு சொல்லிக்கிறார். அவர் என்ன, அதாவது புரட்சியின் வழியாக ஆட்சியை பிடிப்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜனநாயக ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் ஆட்சிக்கு வரணும், இதன் வழியாக தான் மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்கிறார். அப்போ அது ஒரு முன்னெடுப்பு கம்யூனிஸ்ட் பார்வையிலிருந்து அது அடுத்த கட்ட நகர்வது. அப்போ இப்படி மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி இவர் பில் பானர் பேசுகிறாரு. 10 அத்தியாயங்கள் உள்ள இந்த புத்தகத்தில் முதல் 4 சாப்டருக்கு வந்து அவர் டூ மச் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். டூ மச் இன்ஃபர்மேஷன், டூ மச் எக்கனாமிக்ஸ், டூ மச் செக்யூரிட்டி, டூ மச் கவர்மெண்ட் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காரு. அப்போது ஒரு சொசைட்டியில் உள்ள மக்களுக்கு தேவைக்கு அதிகமான தகவல். ஒருத்தர் டிவி ஆன் பண்ணால் அவருக்கு எத்தனை விளம்பரங்கள் வருது, அவருக்கு உண்மையிலே எத்தனை பொருள் தேவை, ஆனால் அவர் எத்தனை விளம்பரங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை விதமான பாலிசிகள், எத்தனை விதமான நடவடிக்கைகள் இருக்குது. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு தேவைக்கு அதிகமாக செக்யூரிட்டி. இப்போது வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு அட்டாக் நடக்குது, டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குதுன்னா அதன் பிறகு அங்கே செக்யூரிட்டி அப்பாரட்டஸ் வந்து எப்படி வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு, அதனால் பொதுமக்களுக்கு எவ்வளோ தொந்தரவுன்னு சொல்கிறார். ஒன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு அதை வந்து இனி நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு எத்தனை பொதுமக்களை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ துயரத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி வந்து அரசும் வந்து எத்தனை விஷயங்கள் எவ்வளோ தலையிடுது. இப்போ நீங்கள் இந்தியா உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் எல்லாத்துக்கூட இணைக்கிறதுக்கே உங்களுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் ஆதாரையே திரும்ப புதுப்பிக்கணுன்றாங்க. இப்போ புதுப்பித்த பிறகு திரும்ப எல்லாத்துக்கூட இணைக்க சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட் அப்படின்றது இருக்கிறதே தெரியக்கூடாது, இருக்கிறது தெரியாத நல்ல கவர்மெண்ட். இங்கே கவர்மெண்ட்டு எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அது காட்டுறதுக்காகவே நம்மளை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, டார்ச்சருக்கு உள்ளாக்குறாங்க. அண்டு வந்து ஒரு அரசாங்கம் வந்து பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அனுமதிக்கணும்னு சொல்கிறார். அமெரிக்காவில் வந்து 2008 பொருளாதார வீழ்ச்சியின் போது வந்து அரசாங்கம் தலையிடாமல் இருந்திருந்தால் தவறு செஞ்ச நிறுவனங்கள் காணாமல் போயிருக்கும். அதன் பிறகு வந்து ஒரு நல்ல பொருளாதார மாற்றம் வந்திருக்கும். அரசாங்கம் தலையிட்டு தவறு பண்ணவங்களுக்கு மேலதிகமாக பணத்தை கொடுக்கும்போது தப்பு செஞ்சவங்க கையில் தான் மேலதிகமாக பணம் போவதை தவிர்த்து பொதுமக்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். அவங்க அங்கே சூட் அணிந்த அரசியல்வாதிகளையும் தொழிலதிபர்களையும் இந்த வால் ஸ்ட்ரீட் மக்களையும் ஒரு ஜோம்பின்னு சொல்கிறார். ஜோம்பின்றத சீஃபாக சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் இருக்கார், அவர் பார்க்குற வேலைக்கு நீங்கள் சம்பளம் தர மாட்டீங்க, அவர் ஆற்றக்கூடிய சர்வீஸுன்றது உங்களுக்கு அனாவசியமாக தெரியுது, அதனால் சொசைட்டிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா அவர் ஒரு ஜோம்பின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு அமைச்சர் இருக்கார் அப்படின்னா, அந்த அமைச்சராக இருப்பதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொன்னால் நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு நேரடியாக ஒரு பலனும் இல்லை இல்லையா? நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, அவர் மருத்துவம் பார்க்குறாரு, அவருக்கு பணம் கொடுக்குறீங்க. ஒரு அரசியல்வாதிக்கு நீங்கள் எதன் அடிப்படையில் பணம் கொடுக்க போகிறீங்க நேரடியாக? இப்போ அந்த மாதிரி ஜோம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. நேரடியாக பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யாமல் மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்த எந்த செயலும் செய்யாத இடைத்தரகர்கள் அதிகமாயிட்டாங்க. அவங்க வந்து இந்த பொருளாதாரத்தை கபலீகரம் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறார். அண்ட் கடன், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கடனாளி தேசம். அங்கே உள்ள மக்களையும் வந்து தேவைக்கு அதிகமாக கடன் வாங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அரசாங்கம் மிகப்பெரிய கடனில் உள்ள ஒரு அரசாங்கம் தான் அது. இது எல்லாமே ஒருத்தர் வந்து தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு காலில் செலுத்த முடியாத நிலைமை வரத்தான் செய்யும். அப்போது தனிநபர்கள் மாட்டிக்கிடும் போது பெரிய நிறுவனங்களை வந்து அரசு காப்பாற்றிடுதுன்னு சொல்கிறார். ஸோ வந்து இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ், பர்டிகுலர்லி இவர் ஒரு பொருளாதார அறிஞர் அப்படின்றதுனால பொருளாதார பார்வையிலே எல்லாத்தையும் பார்க்குறாரு. அண்ட் இந்த பொருளாதாரத்தை அரசு மிக அதிகமாக கண்ட்ரோல் பண்ணும்போதும் பொருளாதாரத்தில் தவறுகள் செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போதும் அது எப்படி வந்து பெரிய டிசாஸ்டராக முடியுதுன்னு சொல்லி தொடர்ந்து பேசுகிறார். படிப்பதற்கு சுவாரஸ்யமான புத்தகம், வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.